ஒரு காட்டில் 2 குருவிகள் இருந்துச்சாம். ஒன்று அக்கா குருவியாம், ஒன்று தங்கச்சி குருவியாம். தங்கச்சி குருவிக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சாம். அக்கா அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிச்சான் தங்கச்சி குருவி. அதுக்கு அக்கா குருவி என்ன சொல்லிச்சான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம அப்பா அம்மா இரை எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க. அவங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வரவே இல்லை. அவங்க ஒரு வேளை இறந்துட்டாங்களோ என்னவோ. நான் எப்படியாவது இரை தேடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு தங்கச்சி குருவி, அக்கா நானும் உன் கூடயே வரேன்க்கா அப்படின்னுச்சான். வேணாம், நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்க, நான் போயிட்டு உனக்கு இரை தேடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அக்கா குருவி என்ன பண்ணு. அக்கா குருவி பறந்து போய் தங்கச்சி குருவிக்காக ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு வந்ததான் அக்கா குருவி. தங்கச்சி குருவிக்காக, இந்த தங்கச்சி கொய்யாப்பழம் சாப்பிடுன்னு அக்கா குருவி கொடுத்துதான். அதுக்கு தங்கச்சி குருவி என்ன சொல்லிச்சான், அக்கா அக்கா நீயும் ரொம்ப பசியோடு தானே இருக்கக்கா, நம்ம 2 பேருமே சரி பாதியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் தங்கச்சி குருவி. அக்கா குருவிக்கு அப்புறம் தங்கச்சி குருவி கொடுத்துச்சான், எந்த ஒரு உணவையும் பகிர்ந்து சாப்பிட வேணும். குருவிகளுக்குள்ள ஒற்றுமை நம்மளுக்குள்ளேயும் இருக்கணும்.